லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் ஜோதிடர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். நெல்லை வசந்த் அவர்களுடைய மாணவர். அவரை சொல்லணும்னா கடந்த வாரத்தில் நம்ம தேர்தல் முடிவு இன்றைக்கி வர்றதுக்கு முந்தைய 2 நாளைக்கு முன்னாடி அவருடைய காணொலி போட்டோம். அவர் சில நம்புவதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னார். நம்ம ஆனால் சரி அவருடைய கருத்து அதை பதிவு பண்ணோம் அப்படிங்கிறனால நம்ம ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கட்டம், அதில் நம்ம தனிப்பட்ட கோணத்தில் அதை நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம அதை பதிவு பண்ணியிருந்தோம். அதில் நிறைய தம்பிகள்லாம் கொந்தளிச்சு போய் கமெண்ட்டுகள்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அவர் சொன்ன பலிதம் கணிதம் சரியாக பலித்திருக்கிறது. இன்றைக்கு அவர் சொன்னது போல் விஜய் அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கார். அவரை இன்றைக்கி நம்ம அவர் கூட உரையாட போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க இல்லையா? அந்த முதல் காணொலி உங்கள் காணொலி போட்ட உடனே நீங்கள் சொல்லும்போது எனக்கே பதட்டமாக இருந்துச்சு. இவர் என்னடா குண்டக மண்டக சொல்லிட்டாப்புல விஜய் 30% மேலே போவார், 1 கோடி வாக்கு. இல்லை, எல்லாமே ஒரு கணிப்பு தானே. நம்ம எந்த இதுவும் அரசியல் ரீதியாவோ தனிப்பட்ட ரீதியாவோ நம்ம யாருக்கும் ஃபேவரபிளாக ஒரு ஜோதிடர் என்பவர் நீங்கள் விஜய் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னிருந்தீங்க. பெரும்பான்மையாக பெறுவார், 1 கோடிக்கு மேலே வருவார், 30% வருவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஆமாம், 1 கோடி 40 லட்சம் 30% வாக்குகள் மேலே வருவார் நம்ம சொல்லியிருந்தோம். ஆமாம், அந்த கல நிலவரத்துக்கு அன்றைக்கி நம்ம சொல்லும்போது அது எல்லாருமே கேலி கிண்டலாக தான் பார்த்தாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தரோட நம்ம பார்க்குற பார்வையிலேருந்து ஒரு அது தப்பு கிடையாது. கட்டம் என்ன சொல்லுது, கிரகநிலை என்ன சொல்லுது அப்படிங்கிற பொறுத்து தானே. ஆமாம், இது கணிக்கிறது தானே சார். இப்போது நிறைய எக்ஸிட் போல்ஸ்லாம் பண்ணுறீங்க, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. இது ஒன்றும் பெருசாக நம்மளால் இந்த சமூகத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஒன்றும் நம்ம ஏற்படுத்த போகிறது கிடையாது. இல்லை, நான் ஒன்று பெருசாக போயிட்டு எந்த ஒரு இதுவும் என்னால் ஒரு பெரிய இம்பாக்ட் ஆக போகிறது கிடையாது. நம்ம ஒரு கணிப்பை சொல்கிறோம், இந்த மாதிரி விஜய்க்கு நல்லா இருக்க டைம். உங்களுடைய கணிப்பு துல்லியமாக பலித்திருக்கு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி சார். நன்றி. உங்களுடைய நீங்கள் ஒரு நெல்லை வசந்தன் என்கேவி சிஸ்டத்துடைய மாணவர், நெல்லை வசந்தனுடைய சீடர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. ஏன்னா எல்லாருமே பரவலாக இந்த கணிப்பை கணித்து சொல்வதற்கு ரொம்ப யோசித்து அதை குழம்பி போயிருந்தாங்க. பிரபல ஜோதிடர் பலரும்லாம் இந்த கணிப்பை தவறுதலாக சொன்னாங்க. பல அறியப்பட்ட தம்பிகள் அதெல்லாம் சில விஷயங்கள்மா இப்போ நானே எல்லா நேரமும் கரெக்டாக கணிச்சிட முடியாது. அதைத்தானே சொன்னேன். தவறு கணியருடைய அந்த கணிப்பு தவறாக இருக்கும். ஆமாம், அந்த போட்டுறதுல ஏதோ ஒரு பார்வையை பார்க்கறதுல அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. அது எல்லாமே ஒரு ட்ரை தான், முயற்சி தான் ரொம்ப முக்கியம்னு சார் சொல்லுவார். வர ரிசல்ட் 2வது. நம்ம எந்த லெவலுக்கு ஜோதிடம் சார்ந்து முயற்சிக்கிறோமோ அந்த லெவலுக்கு நமக்கு பலன் வரும் அப்படின்றது தான். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஈவன் நானே சில சமயங்களை தவறாக கணிச்சிருக்கேன். அது ஒரு விஷயம் கிடையாது. நம்ம எந்த லெவலுக்கு எஃபர்ட் போடுறோம், இந்த எலெக்ஷன் நமக்கு நல்லபடியாக ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது அது என்னோட குருநாதரோட ஆசீர்வாதமாக தான் நான் பார்க்குறேன். எப்படி அதை கணிச்சிங்க? என்ன இது முழுக்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, கட்டப்பட்ட கைகளுடன் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னீங்க. அதன்படியே கரெக்டாக பெரும்பான்மை கிடைக்கல, ஆனால் ஆட்சியை அவர் தான் பிடிக்க போகிறாரு. ஏதோ ஒரு கட்சிகள், ஒன்று காங்கிரஸ் இல்லை விசிகா, அந்த மாதிரி 4 பேர்களை பிடிச்சி ஆட்சி அமைக்க போகிறார். விஜய் தான் ஆட்சி அமைக்க போகிறார், விஜய் தான் முதல்வர், அது உறுதியாயிடுச்சு. ஆனால் கட்டப்பட்ட கைகளுடன் தான் நம்ம சொல்லக்கூடிய சில பிரசன்ன முறைகள் இருக்குது. அந்த பிரசன்ன முறையில் அந்த மாதிரி தான் அந்த விஷயங்கள் தான் வந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். ஜோதிடத்தில் பிரசன்ன முறை, நிமித்தங்கள் முறைன்னு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு முறையில் தான் அந்த இது வந்தது. உங்ககிட்டயே கூட நான் அது பகிர்ந்திருக்கேன். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன சொன்னோம், கட்டப்பட்ட கைகளுடன் ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி 30%க்கும் மேற்பட்ட வாக்குகள் ஷோரா விஜய் அடிப்பார் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு அது கண்கூட நீங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இவங்க திமுக ரொம்ப பிரமாதமான ஆட்சியை கொடுத்துருக்கோம், நாங்கள் அந்த திட்டங்கள் செஞ்சுருக்கோம், அது செஞ்சுருக்கோம்னு ஏகப்பட்டது பண்ணாங்க, ஏகப்பட்ட விளம்பரங்கள் பண்ணாங்க. அதில் ஸ்டாலின் தான் தொடரட்டுமேனு பாட்டை போட்டு டார்ச்சர் பண்ணது ஒரு பக்கம். இப்போ அந்த ஸ்டாலினே தொடர முடியாத அளவுக்கு அவரே அவர் ஒரு பெரிய தலைவர், பல வருட காலமாக அரசியலில் இருக்காரு. நம்ம சொல்றது எல்லாமே ஒன்று தான் சார். இல்லை, அதை தான் நான் கேட்குறேன். உங்களை அரசியல் ரீதியாக உங்களை கோத்து விட கேட்கல. இல்லை, நீங்கள் கோத்து விடல. ஆனால் பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்க கமெண்ட்ஸில், நான் ஏதோ ஒரு சார்பாக பேசுகிற மாதிரி. நான் முழுமையாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தமிழ் தேசியத்தை ஆதரித்து ஒரு முன்னெடுப்புகள் பண்ணுறீங்க, அதை காணொலியாக எடுக்கிறீங்க, பல தம்பிமார்கள் அது மூலிமா பயன்படுறாங்க. அது எல்லாருக்குமே நமக்கும் சந்தோஷம் தான். நம்ம இது ஒரு ஜோதிட கணிப்பாக தான் வரும். இதுல எந்த ஒரு அரசியல் ரீதியாவோ
கருத்தியல் ரீதியாவோ நம்ம எதுவுமே போல. இது ஜோதிட ரீதியாக மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அதனால எல்லாருமே கமெண்ட்ஸில் கொஞ்சம் காமாவே இருங்க. நான் வந்துட்டு தப்பாக சொல்லலை, எல்லாரோட பெர்செப்ஷன் ஒவ்வொன்று. நமக்கு தெரிஞ்சது இது, அவ்வளோதான். ஏதோ ஒரு என்னன்னா அவர்களுக்கு அந்த புரிதல் இல்லாதனால அவங்க வந்து நானா இருந்தா கூட எனக்கு அந்த விஷயம் தெரியாத போது நான் கூட என்னோட இயலாமையில அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறது சாதாரண விஷயம் தான். நம்ம உண்மையை நோக்கி ஓடும்போது அவ்வளவுதான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொன்று சார், நம்ம வந்துட்டு போன வீடியோல பேசும்போது கூட நான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்னோட குருநாதர் வசந்தன் சாரை பத்தி பேசியிருப்பேன், நெல்லைக்கே வசந்தன் சாரை பத்தி பேசியிருப்பேன். நீங்க வந்துட்டு நான் எதையும் பண்ணேன்னு சொல்லல. இப்போ பல விஷயங்கள் கண்ணாடி திருப்பினா விஷயங்கள் இல்ல பல பரிகார முறைகள்லாம் நான் சொல்றேன் பாருங்களேன், இதெல்லாம் நான் பண்ணேன், நான் சக்சஸ் ஆனேன் அப்படின்னு நான் சொல்லல. அவர் இந்த விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்காரு. ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா அவர் டாக்டர் நெல்லைக்கே வசந்தன் சார் யார் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடிய அந்த வட்டாரத்திலே கூட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வந்துட்டு ஜோதிட உலகத்துல பலரால போற்றப்பட்டிருக்காரு. அரசியல் களமா இருந்தாலும் சரி, ஜோதிட களமா இருந்தாலும் சரி, மிக பலரால வந்துட்டு அவர் அறியப்பட்ட ஒரு நபர். அவர் பல விஷயங்கள் வந்துட்டு நமக்கு தெரியலன்றத நம்ம கண்ண மூடிக்கிட்டா உலகமே இருட்டுன்ற மாதிரி வச்சுக்க முடியாதுல்ல. அவர் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லவே இல்லை. ஆமாமா, எங்க தலைவர் தானே எங்களுக்கு பிராண்டு. எப்பயுமே வந்துட்டு டாக்டர் நெல்லைக்கே வசந்தன் சார்னா நடந்தது, அதாவது அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர் தான் டாக்டர் நெல்லைக்கே வசந்தன் சார். நான் வந்துட்டு அந்த மாதிரி பல விஷயங்கள். ஆமா சார், இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு நபரை நான் சந்திக்கும் போது ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார். அவரோட தலைமுறையில 7 தலைமுறைக்கு 60 வயசை தாண்ட மாட்டாங்களாம். 7 தலைமுறை. அவர் தமிழ்நாட்டுக்காரர் கூட கிடையாது, ராஜஸ்தான்ல இருந்து வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு நபர், மிகப்பெரிய பிரபலமான ஒரு பிஸ்னஸ் மேனு. இங்க வந்துட்டு நந்தனம் பக்கத்துல வந்துட்டு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காரு, ஃபாஸ்ட் ட்ராக்குக்கு ஃபவுண்டரா இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட 7 தலைமுறையில 60 வயசுக்கு மேற்பட்டு யாரும் இருந்ததில்லை. இது ஏதோ தொடர்ந்து வருது அப்படின்னும் போது சாரை சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு வந்துட்டு அவருக்கு வந்து 60 வயசை தாண்டி நான் நல்லா இருக்கேன் அப்படின்றது காரணம் நான் கிடையாது, எங்கள் குருநாதர் டாக்டர் நெல்லைக்கே வசந்தன் சார் செஞ்ச விஷயங்கள். அவங்க நம்ம கண்ணை எதிர்க்க அவங்க வந்து சொல்லி கண்கலங்கும் பொழுது அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது தானே. நான் சொல்றது புரியுதா? ஏதோ ஒரு விஷயம் உண்மை இல்லாமல் எப்படி எல்லாரும் பேச முடியும்? ஏதோ ஒரு விஷயம் இருக்குதானே. அதனால தான் வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா என்கேவி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த இடங்கள்ல பாதிக்கும் அப்படின்னு சொன்னோம்ல, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்லாம் வந்து டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவில். ஆமாம், மதுரை சொல்லியிருந்தோம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ஆமாம், இதெல்லாமே வந்துட்டு அவர் வந்துட்டு உலகியல் ஜோதிடம்னு அவரோட எஃபர்ட். இது கிட்டத்தட்ட ஒரு 45 வருடமா வந்து ஜோதிடம் துறை சார்ந்த நீங்கள் பல அரிய விஷயங்கள்லாம் அவர் வச்சிருப்பார். ஜோதிடம்னா நீங்கள் வெறும் கட்டத்துக்குள்ளே அவர் அடைச்சிட முடியாது. பஞ்சபட்சின்னு ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க, ஜீவ நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவ நாடினா இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன திட்டுறதுனால என்ன ஆக போகுது? ஜோதிடத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் சித்தர்கள் எழுதியிருக்காங்க, அதுவும் தமிழ் தானே. இப்போ தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் தமிழர்கள் தானே, சித்தர்கள் பல விஷயங்கள் எழுதுகிறாங்க, அதெல்லாமே ஒதுக்கிற முடியாதுல்ல கண் போக்கில். நான் சொல்கிறது புரியுதா? அப்போது அந்த சித்தர்கள் உரையிலே வந்துட்டு பல விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்தா ஜீவ நாடின்னு ஒன்று இருக்குது. அதை நான் ஓலைச்சுவடி எடுத்து படிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க தகப்பனார் தாயார் பேர்லேருந்து பல விஷயங்கள் வரும். சில ஓலைச்சுவடிகள் அந்த எழுத்துக்களே மாறும். அதில் வந்துட்டு ஒரு சித்தர்கள் வந்துட்டு பேசக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு, அப்படின்ற விஷயங்கள்லாம் உண்டு. இதை வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருந்ததே ஒரு மிகப்பெரிய லைப்ரரி, ஈழத்தில் இருந்து அந்த லைப்ரரியிலலாம் கூட அந்த மாதிரியான ஓலைச்சுவடிகள் உண்டு, அதெல்லாம் அழிச்சிட்டாங்கன்ற விஷயங்கள் சொல்கிறோம். நம்ம வந்துட்டு எதையுமே ஒரு சார்பாக சொல்லலை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறோம். சரி, நீங்கள் ஒரு நல்ல சோதிட கணியராக வந்து நெல்லை வசந்தன் ஐயாவுடைய மாணவராக வந்து சிறப்பாக கணிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம இதை கேட்டது என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து தோற்று போனதுக்கு காரணம் என்னென்ன ஜோதிட ரீதியாக? ஜோதிட ரீதியானா வந்துட்டு 60 வருஷத்துக்கே ஒரு மாற்றம் வரும். அது அவர் ஸ்பெசிஃபிக்காக நான் அதுக்குள்ளே போகலன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாலின் அவர் வந்துட்டு ஒரு பெரிய தலைவர். நம்ம வந்துட்டு உங்களுக்கு பல மாற்று கருத்து இருந்தால் நம்ம சொல்ல விஷயம் வந்துட்டு அரசியல் சார்ந்து கிடையாது, ஜோதிடம் சார்ந்து. அவர் பெரிய தலைவர், அதுக்குள்ளே நம்ம போகல. நம்ம பொதுவாக என்ன சொல்லணும்னா 60 வருஷத்துக்கு ஒன்ஸ் ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்படுது. அதில் வந்து பெரும்பாலான விஷயங்கள் வந்து விஜய்க்கு சாதகமாக இருந்தது. நடிகர் விஜய் அவர்களுக்கு அவரோட கட்சியை ஆரம்பித்த நாளாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவர் செய்யக்கூடிய முதல் மாநாடாக இருக்கட்டும், நம்ம இன்னைக்கு பதிவு பண்ணல விக்கிரவாண்டி மாநாட்டம்னே சொல்கிறோம். அவர் வந்துட்டு ஒரு எக்ஸ் ஃபேக்டர், நீங்கள் அவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவரை க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதை தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அதாவது அதே மாதிரி ஆரம்பிக்கிற டேட்டுக்கு ரொம்ப வலிமை உண்டு. அந்த சோதிடர்களுடைய அந்த இதில் தான் அவர் இயங்குறார் அப்படின்னு இல்லை, அது நமக்கு தெரியாதுல்ல. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது அதை பற்றி. நான் முன்ன பின்ன விஜய் அவர் பார்த்துருந்தா தானே தெரியும். நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், சரிங்களா. நானே பொதுவாக வந்துட்டு அஜித் ஃபேன் தான். இல்லை, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஜோதிடர்களுடைய ஆதிக்கமாக தான் இருக்குது.
இல்ல ஜோதிடர்கள் ஆதிக்கமா இருக்குன்னா நாங்களா சார் தேடியா போய் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை இருக்கும்போது தானே வர்றீங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லா ஜோதிடர்களையும் நீங்க குறை சொல்லிட முடியாது இல்ல. உங்களுக்கு தேவை இல்லாமையா நீங்க போறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்களுக்கு ஆசை கிடையாதா? ஜோதிடர்கிட்ட வந்துட்டு எனக்கு எவ்வளவு பைசா வரணும், எனக்கு ஒரே நாள்ல எல்லாம் சரியாகணும்னு ஆசைப்பட்டு யாருமே கேட்கறதே இல்லையா என்ன? ஜோதிடர்னு எல்லாரும் வீட்டுக்கும் தேடி தேடி போறாங்களா என்ன? எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஏன் மருத்துவத்துறையில் இல்லையா? மற்ற துறைகளில் எந்த துறையிலுமே உங்களுக்கு குறைபாடு இல்லையா? ஜோதிடர் மட்டும்தான் வந்துட்டு குறையா? ஏன் எத்தனையோ எக்ஸிட் போல்ஸ் வந்துட்டு இன்னைக்கு நாட்டை ஆளக்கூடிய மிகப்பெரிய சேனல்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு ஒரு பிரதிநிதித்துவம் படுத்து ஒரு சார்பாலாம் வந்துட்டு எக்ஸிட் போல்ஸ் வெளியிடும்போது ஒரு ஜோதிடர் என்ன உங்களுக்கு பெருசா பண்ணிடுறான்? ஒரு கட்டத்தை போட போறான், 4 விஷயத்த சொல்ல போறான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா கடந்து போயிருங்க. நான் கேட்குற அரசியல் களத்துல ஜோதிடர்கள் வந்து அந்த அரசியல் இயக்கங்களை தலைவர்களை இயக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாற்றம் வந்து முந்திலாம் வந்து இந்த சூழல் இல்ல சார். எல்லா பெரிய ஆட்களுமே வந்துட்டு இது பார்க்க தானே செய்யறாங்க. இது இன்னைக்கு நேத்து கிடையாது சார். தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே எல்லா இடத்துலையுமே இருக்க தானே செய்யுது. எல்லாரும் இப்போ இன்னைக்கு கார்ல வந்துட்டு எல்லாரும் முக்கியமான நம்பர் வச்சுக்கிறது இல்லையா? நம்பர் வந்துட்டு அவங்களுக்கு தேதுவான தேதி வச்சுக்கிறது இல்லையா? கும்பாபிஷேகங்கள் பண்றது இல்லையா? இது என்ன ஒரு வீட்டில் நம்ம மட்டும் தான் பண்ணுறோமா என்ன? பெரிய பெரிய தலைவர்கள் வீட்டிலலாம் வந்துட்டு எத்தனையோ ஹோமங்கள், கும்பாபிஷேகங்கள், பல விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல. அதை தான் நம்ம சொல்ல வரோம். அது ஒன்றும் தவறு. இந்த ஆட்சி எப்படி இருக்கும்? இப்போ விஜயோடைய வெற்றி உறுதியாயிடுச்சு. அவர் அதிகாரத்துக்கு அமர போகிறார், முதல்வர் ஆக போகிறார். இவருடைய ஆட்சி இந்த கூட்டணியாக தான் நீங்கள் சொன்ன மாதிரி கட்டப்பட்ட கைகளுடன் தொடரக்கூடிய ஆட்சி. பிரச்சனைக்குண்டான அமைப்பில் தான் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியான ஒரு நிம்மதி ஆட்சி, ஆமாம், ஸ்மூத் ரோடுன்றது சொல்லவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, 2026 பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியான ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கு எல்லாருமே அந்த ஹீட்டை வந்துட்டு உணருவாங்க. ஓ, 26 விஜய் அந்த நாற்காலில் உட்கார்ந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியாது சார். ஒரு பொறுப்புன்னு வந்துருச்சுனாலே அவங்களுக்கு பல விஷயங்கள் ஓடும் இல்லை. அது நார்மலாக இருக்கக்கூடியது இல்லை, அது இன்னும் அதிகமாக இருக்கும்ன்றேன். சீட்டில் வந்துட்டு உங்களுக்கு பல விஷயங்கள் இந்த இதில் வந்துட்டு சூசமாக சொல்லணும்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது விஜயை பொறுத்து. விஜய்க்கு பிரச்சனை. ஆமாம் ஆமாம். ஓ, எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை அரசாங்கம் நீங்கள் பொதுவாக நீங்கள் கடந்த பேட்டியில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு ஒரு. ஆமாம், அதிகார பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வரும். அது நாட்டை ஆளக்கூடிய நபர்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அவங்களோட எல்லா விஷயங்களுமே நாட்டை ஆளக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆமாம், அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து ஆட்சி மாற்றம் வருது. இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய இப்போ அதிகார பதவியில் விஜய் வந்து உட்கார்றார். இது இப்போ நீங்கள் சொல்கிற பொருளின் அடிப்படையில் அவரும் அந்த அதிகார எல்லாருமே அந்த பிரச்சனைக்குள்ளாகி தான் ஆட்சியை நடத்துவாங்க. ஆமாம். ஆபத்துனா எந்த மாதிரியான ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்க? நான் கேட்கறது ஆட்சியை கடந்து கேட்கிறேன். இல்ல வேற பொதுவாகவே வந்துட்டு நான் என்னன்னா உடல்நலன் சார்ந்த அப்படி நம்ம போல நான் அது வந்துட்டு அதுக்குள்ள நம்ம போல பொதுவான பலன் என்னன்னா, ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைமை பண்புல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குறிப்பிட்ட இந்த 2026 மிகப்பெரிய நான் சொல்றது நல்லா எந்த மாதம் வரைக்கும் நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டேட்டோட நிறுத்தி கூடாது. ஒரு 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 சர்வாதிகாரிகள் முதற்கொண்டு நான் சொல்றேன், ட்ரம்பா இருக்கட்டும், புட்டினா இருக்கட்டும், பெரிய பெரிய சர்வாதிகாரிகளா இருக்கட்டும், இந்த 2026 அப்படின்றது அவ்வளவு சுபிட்சமா இல்லை. ஈவன் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டைம்ல வரக்கூடிய ஆண்டுகள்ல வந்துட்டு பஞ்சங்கள் முதற்கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த லெவலுக்கு பிரசித்தியா இல்லைன்னு சொல்லப்படுது. அவ்வளவுதான். நம்ம ரொம்ப வந்துட்டு அழுத்தி சொல்லக்கூடாது. ஆமா, எதிர்மறை விஷயத்தை வந்து ஆமா, அதை ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடாது. நம்மளுக்கு மீறி அப்பாற்பட்ட சில சக்திகள் இருக்கும், அது வந்து நம்மளை காப்பாத்துன்ற மாதிரி நம்ம போயிடணும். சரி சரி. இப்போ இவருடைய ஆட்சி நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கட்டப்பட்ட கைகளுடன் தொடரும் அப்படிங்கிறது, இது முழுமையாக ஆட்சி கடப்பாரா? இந்த 26 மட்டும்தான் பிரச்சனையா? ஆமாம் சார். இந்த 2026 அவர் எந்த நாளில் பதவி ஏற்றுக்கிறாரு, மற்ற விஷயங்கள்லாம் நம்ம கணிச்சிட்டு நம்ம ஒரு இதை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்காம சொல்லக்கூடாது. இல்லை, எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. சரிதான். நான் கேட்குறது என்னென்னா, இப்போ அவர் வந்து பதவி ஏற்று முழுமையாக இந்த 5 ஆண்டுகளை கடப்பாங்களா அப்படின்னு கேட்குறேன். அதுதான் பார்ப்போம். பதவி ஏற்கிற நாளுக்கு கணக்கு போடுவோம். கணக்கு போட்டு தான் பின்னாடி தான். பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தான் சார். யாரா இருந்தாலும் பிரச்சனை. விஜய்க்கு பிரச்சனை தான். யாரா இருந்தாலும் விஜய்னு நீங்க ஏன் குறிப்பிட்டு போறீங்க? நான் அப்ப அவங்க கிட்ட இன்னைக்கு ஜெயிச்சர் அவர் தானே, ஜெயிச்சர் பத்தி நம்ம பேச. ஆமா சார், நான் என்ன சொல்றேன், எல்லாருக்குமே சார் ஆளக்கூடிய அரசாங்கம் எதா இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுதான் நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோமே, எலெக்ஷன் நடக்கும் கட்டப்பட்ட கைகளுடன் ஆட்சி நடக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். கட்டப்பட்ட அந்த கயிறு வந்து டெல்லியில இருக்குமா?
அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது சார். நீங்க அரசியல் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா முழு நேரம் அரசியல் பேசி கொஞ்சம் ஜோதிடம் பேசுறீங்க. அப்புறம் கமெண்ட்ஸ்ல நான் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. இது வந்து கட்டப்பட்ட கைகளுடன் ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொன்னோம். அன்னைக்கு வந்து களத்திலே விஜய் இல்லைன்னு சொன்னபோது விஜய் களத்தில் இருக்காரு, 30% மேற்பட்ட வாக்குகளை பெறுவார். பல இடங்கள் குறிப்பிட்ட சொன்ன இடங்கள் அவர் ஜெயிச்சிருக்காரு. அதுவே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷம். நாளைக்கு இந்த ஆட்சியிலே வந்து ஏதாவது பெண்கள் வந்து அதிகாரத்தில் அமரக்கூடிய சூழல் வருமா? இந்த ஆட்சியில பெண்கள் வந்து என்ன மாதிரி நான் கேட்கறது வந்து திடீர்னு யாராவது வந்து பெண் அரசியல்வாதி யாராவது வந்து வளரக்கூடிய ஜெயலலிதா வளர்ந்த மாதிரி இல்ல அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம அதுக்குள்ளெல்லாம் போல. அது எப்படி வந்துட்டு நீங்க வந்துட்டு முதல்ல வந்துட்டு அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ரூவன் ஃபேக்டாக அவங்க வந்துட்டு நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு சிறுமைப்படுத்தி பேசுறதுல எனக்கு எந்த ஒரு இல்லை, அதை அவங்க நிரூபிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க எந்த இடத்துலையுமே இதில் இல்லையே. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்துட்டு இல்லாத ஒரு இது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா களத்தில் கிடையாது. இப்போ பெரிய பெரிய சாம்பான்கள் கட்சியான அதிமுக திமுக இருக்கு, நீண்ட காலமாக இருக்கிற நாம அதுக்குள்ளே நம்ம அனலைஸ் பண்ணல. அதில் வந்துட்டு நமக்கு பெரிய உடன்பாடு அப்படி அதுக்கு நடுவில் திடீர்னு குறுக்க ஒரு சின்ன பையன் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணல. அதுதான் ஓப்பனாக சொல்லணும்னா அனலைஸ் பண்ணல. இன்னைக்கு கள நிலவரம் என்ன நம்ம அவரால் வந்து அவர் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருந்தார்ல, ஆமா, அதெல்லாம் வந்து சாத்தியப்படுத்த முடியுமா, செயல்படுத்த முடியுமா? அதை தான் நீங்கள் அந்த கட்டப்பட்ட கைகளுடன் சொல்றீங்களா? இல்லை, கட்டப்பட்ட கைகளுடன் ஆட்சி நடக்கும்ன்றது நம்ம பிரதானமாக சொல்றது. மேற்கொண்டு அவர் என்ன திட்டம் சொன்னார், மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். நான் தான் சொல்லிட்டேன்ல சார், இது வந்து ஜோதிட ரீதியா இவர் ஜெயிப்பாரா மாட்டாரான்னு சொல்றதுதான். அவர் எப்படி ஆட்சி நடப்பாரு, அவரோட ஆட்சிக்கு நம்ம மார்க் போடுற லெவலுக்கு நம்ம போல. இது முழுமையா ஜோதிடம் சார்ந்த ஒரு கருத்து கணிப்பு தான். அவருடைய குடும்பம் வந்து ஒன்று சேருமா? இல்லை, அதுக்குள்ள நம்ம போல அதில் எனக்கு என்ன வேலை இருக்கு? அவர் குடும்பம், அது அவர் பெரிய ஆட்களுக்குலாம் அவங்கள நம்மளோட விஷயம் வந்து அரசியல் தான் இருக்கீங்க. இல்லை நம்ம ஜோதிடம் மட்டும் தான் சார் போகணும். இது நான் கேட்குறேன், ஜோதிடத்தில் ரீதியாகவே தான் நானும் கேட்குறேன். அது இல்லை, எனக்கு முக்கியத்துவம் பெறல. இப்போ நான் இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ நாட்டை பற்றி நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், எலெக்ஷன் ஜெயிப்பான்னு சொன்னால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. அவர் வந்துட்டு சேர்றதும் சேராது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்கெல்லாம் நம்ம போய் உட்காந்து ஜோதிடம் பார்க்கணும் இல்லை சொல்லணுன்றது கிடையாது. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்குள்ளே நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டத்தில் அடுத்து என்னென்ன விஷயங்கள் சார்? பொதுவாக இந்த குறிப்பிட்ட காலகட்டம்ன்றது கொஞ்சம் நிறைய வாகன விபத்துக்கள், என்ன கிரகநிலை, இது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு இந்த செவ்வாய் சனி இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் காலகட்டம் அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கும்பொழுதும் இந்த சர்ப்பம் சார்ந்தும், அதே மாதிரி நிறையா வந்து வெடி விபத்துக்கள், தீ சார்ந்த பிரச்சனைகள், அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட்ஸு, ரயில்வே சம்மந்தப்பட்ட, அதாவது ட்ரெயின் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகுது, ஏன்னா செவ்வாய் சனிக்கு உண்டான காரகத்துவத்தில் இதெல்லாமே வருது. அது கொஞ்சம் பாதிப்பு உண்டான அமைப்பில் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பிரதானமாக பார்த்துக்கணும். இதுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்கா? இதுக்கு பரிகாரம் அப்படின்னா வந்துட்டு சார் வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவார். சுப்பிரமணியர் வழிபாடு இந்த காலகட்டத்தில், அதே மாதிரி காலபைரவர் வழிபாடு பண்ணுறதும் சிறப்பு. ஏன்னா இப்போ வந்து பிரதானமாக வந்துட்டு சர்ப்பம் சார்ந்தும் அதே மாதிரி இந்த 2 கிரகம் சார்ந்த போர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கிரக யுத்தங்கள் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த டைம் பீரியடில் வந்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஃப்ளைட்டு சம்மந்தப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக. ஆமாம், அது ஒருத்தர் கூட வந்து ஃப்ளைட்டு திறந்துட்டு இறங்கி ஓடின செய்தி நேற்று ஒன்று வந்துச்சு. ஆமாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான். செவ்வாய் சனி ராகுவா? ஆமாம், செவ்வாய் சனிக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ராகு வந்துட்டு இப்போ சுயசாரத்தில் இருக்கிறதுனால காலபைரவர் வழிபாடு வந்துட்டு சிறப்பாக இருக்கும். ராகு அது என்ன பிரச்சனை உண்டு பண்ணும்? ராகு வந்துட்டு உங்களுக்கு அதான் சார், ராகுவும் வந்துட்டு பல விஷயங்கள் பிரச்சனைகள் உண்டான அமைப்பு தான். அதை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆமாம், இந்த காலகட்டம்ன்றது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய. யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்? எல்லாருமே கவனமாக தான் இருக்கணும். எல்லாருமே கவனமாக தான். செவ்வாய் சனி பார்வை, வண்டி வாகனம் ஆமாம், அவங்க ஜாதக கட்டத்தில் செவ்வாய் சனி இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக இந்த மீனராசி நபர்கள் இந்த மே 15 வரைக்கும் மீனராசியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். மற்றபடி வேறு என்ன விஷயங்கள் நடக்கும்? வேறு என்ன விஷயங்கள்னால் அதான் நான் சொன்னேன் பாருங்கள் சார், உங்களுக்கு வந்துட்டு இந்த காலகட்டம்ன்றது வைகாசி மாதம் வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சார். சரி. இயற்கை சீற்றங்கள், செயற்கை பேரிடர்கள், போர் பதற்றங்கள் இதெல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. வருங்காலங்களில் நம்ம பஞ்சங்களை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதாவது தட்டுப்பாடு, அரிசி தட்டுப்பாடோ இந்த மாதிரியான விஷயங்கள் வர. இந்தியாவுக்கு சொல்கிறீங்களா? ஆமாம், இந்தியாவுக்கு தான் சொல்கிறேன். இந்தியாவுக்கு தான். இந்த போர்னால இந்த ஈரான் அது எப்படின்னு தெரியாது, தட்டுப்பாடுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமாம், பஞ்சம் 26 வந்து எல்லா பயிலும் படுத்திட்டு தான் போகும். ஆமாம், கொஞ்சம் படுத்தும் சார். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படுத்துறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்றத சொல்ல முடியும் கண்டிப்பாக.
எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டிய ஆமாம், காலம். கவனமாக இருக்க வேண்டிய காலம். வேற எந்தெந்த கிரகத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து, அதாவது எந்தெந்த ராசியினர் வந்து ராசியினர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது பொதுவாக கன்னி ராசி, ம் சிம்ம ராசி. ம் கன்னி ராசி, சிம்ம ராசி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ம் அதே மாதிரி மீனம், ம் மீனம் ரொம்ப கவனமாக ஓ இருந்துக்கணும். இப்போ வரப்போகிற குரு பயிற்சி. குரு பெயர்ச்சி வந்துட்டு ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க விருச்சிக ராசிக்கு ம் கொஞ்சம் வந்துட்டு ஒரு சின்ன விடிவு காலம் வரும். கோச்சாரம்ன்றதே வந்துட்டு ஒரு 30% பலன் தான். முழுசாக உங்களுக்கு அப்படியே எல்லாம் மாற்றிடுன்னு சொல்ல முடியாது. கோச்சாரம்ன்றது ஒரு 25% 30% தான் வேலை செய்யும். நம்மளோட ஜனனகால ஜாதகம் தான் முழுசாக ஒரு பலன்களை நிர்ணயிக்கும். ம் ஆனால் இதுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், நமக்கு ஓரளவு சாதகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது விருச்சிகத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி வந்துட்டு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மீனம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஜென்ம சனி நடக்கிறதுனால முயன்ற லெவலுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய தான தர்மங்கள் பண்ணும்போது சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும். ம் ஆனால் நிறைய தான தர்மங்கள் பண்ணுறது, குரு மருத்துவ பயிற்சி உதவிகள். பலன் வந்து வெறும் விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்கா, இல்லை மற்ற ராசிகளுக்கும்? இல்லை, அது சொல்லலாம். பெரும்பாலும் வந்து விருச்சிக ராசி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்கள துவைச்சி விருச்சிகத்துக்கு, தொங்க விட்டு இந்த காய போடுவாங்க. ஆமாம், விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் குரு வந்துட்டு 5ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயம்தான். ஆனால் ஆல்ரெடி ஜென்ம சனி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆவரேஜான ரிசல்ட்டாக இந்த ஜோதிட இந்த காணொலியெல்லாம் பார்த்தா நிறைய ஜோதிடர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரங்களை வச்சு தான் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை, அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு காலத்தில் தனுசு ராசி அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு 2019, 20 டைம்லலாம். அதை மாறிக்கிட்டே இருக்கும் சார், மாறிக்கிட்டே இருக்கும். குரு வந்துட்டு இப்போ சாதகமாக வந்துட்டு 5, 9ஆம் இடத்துல வரும்போது ஓரளவுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் ராசிக்கு. ஆனால் ராசி பலனே முழுமையாக எல்லாத்தையும் தீர்மானிச்சிடாது. அது ஒரு 20-30% தனிப்பட்ட கட்டம் தான். ஆமாம், தனிப்பட்ட கட்டம் தான் பிரதானமாக வேலை செய்யும். திமுக வந்து இந்த தேர்தலில் இவ்வளோ ஒரு படுதோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிங்களா? எந்த அடிப்படையில் கணிச்சிங்க? இல்லை சார், அதான் நம்ம முன்னாடியே கூட உங்கள்கிட்ட பேசியிருந்த போது நம்ம ஒரு விஷயம் சொன்னோம். பராசக்தியில் ஆரம்பித்தது பராசக்தியிலே ஒன்று பெறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது. அது ஒரு சின்ன ஒரு நிமித்த அடிப்படையில் சிவகார்த்தியனுடைய அந்த பராசக்தி படத்தை. ஆமாம், அது வந்துட்டு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சார்ந்து அது ஒரு பெரிய பேசும் படம்ல. அது ஆரம்பிச்சது அதே மாதிரி 60 வருடம் ஒன்ஸ் வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஓவர் வரும். ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அது மாதிரி எப்பயுமே ஒரு சேஞ்ச் ஓவர் வரும். கிரகங்களுடைய மாற்றம், கிரகங்களோட மாற்றத்தை அடிப்படை தான் அரசியல் நோக்கத்தில் சொல்றது எல்லாமே கிரகம் அடிப்படையில் தான். அப்படி பார்க்கும்பொழுது 60 வருஷம் ஆயிடுச்சு. அதனால ஒரு சேஞ்சஸ் வரும். இதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், போன நம்ம ஜோதிட கணிப்பு சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, சந்திரன் சனி இணைவு இருக்கும் பொழுது அது மீடியா அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ சோஷியல் மீடியா மூலிமா செய்யப்பட்ட அந்த கேம்பெயின் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுதான் உண்மை. ரியாலிட்டி என்னென்னா சோஷியல் மீடியா கேம்பெயின் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இயல்பாகவே வந்துட்டு அவருக்கு வந்து சில பல அவர் இன்றைக்கி நிறைய கோயில்கள்லாம் போகிறாரு. இவர் சொல்கிற தாவேகா தலைவர் விஜய் வந்துட்டு இன்றைக்கி சீரடிக்கு போகிறாரு, திருச்செந்தூர் போகிறாரு, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இயல்பாகவே ஒரு சில பரிகாரங்கள் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துச்சு. அது என்னென்னா, நிறைய அவமானங்கள் அவர் சந்தித்தார். கடகராசின்னு சொல்லுவாங்க, அஷ்டம சனியில் இருக்கும்போது நிறைய அவமானங்களை சந்தித்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு சில உயிரிழப்புகள், அது சார்ந்த அவமானங்கள், நிறைய ஏச்சு பேச்சுக்கள்லாம் ஆளானார். அது மட்டும் இல்லாமல் அவரோட திருமணம் வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு பேசப்பட்டது. இதெல்லாம் கூட வந்துட்டு ஒரு விதத்தில் ஒரு மனுஷனை வந்துட்டு நிறைய வந்துட்டு ஏச்சு பேச்சுக்கள் ஆகும்போது கூட வந்துட்டு பிற்காலத்தில் அவங்களுக்கு நல்ல இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற சொல்ல அதுவே ஒரு பரிகாரமா அதுவே ஒரு பரிகாரமா வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அடிக்கடி வந்து ஒரு மறைந்த தலைவர் ஒருத்தர் வந்து இறண்டாரன்னு தகவல் வரும். அது எல்லாமே கூட வந்து அவருக்கு வந்து பாசிட்டிவா மாறும். ஆமா, அதுல ஒரு சூட்சமா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இப்பயும் சொல்றது என்னன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு 100% அரசியல்லே இருக்கிறதா அவரோட ஜாதகத்துக்கு சாதகமா வேலை செய்யும். திருப்பியும் சினிமா வாழ்க்கைக்குள்ள போறதை தாண்டி அவர் அரசியல்லே முன்னெடுப்பு எடுக்கும்போது அவர் மிகப்பெரிய லெவல்ல வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அரசியல் படத்துல நடிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க? சினிமா வாழ்க்கையில போறது அவர் ஜாதகத்துக்கு வந்துட்டு, அதாவது அது வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ அவரோட கொடியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யானையை வச்சிருப்பாங்க. அது வந்து நவகிரகத்துல வந்துட்டு ஜோதிட ரீதியா குருவை இது பண்ணும். எல்லாமே காரண காரியத்தோட தான் அவங்க வச்சிருக்காங்க. அவருக்கு அவர் வந்து கடகராசி கடக லக்னம், அவருக்கு சாதகமா இருக்கக்கூடியது வந்துட்டு குருவும் செவ்வாயும். அவருக்கு லக்னத்திலே சந்திரன் செவ்வாய் வேற. அதனால அந்த கலரெல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. யானை வந்து குருவை குறிக்கும். அதே மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு மறைமுகமா சொல்லணும் அப்படின்னா ஜோதிட ரீதியா நம்ம ஓப்பனா பேச முடியாது. குரு சுக்கிர மூடம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு துறையில் அவங்க வந்து பெரிய லெவலில் ஷைன் ஆவாங்க, ஒரு துறையில் வந்துட்டு இதுவாகும். அப்போ ஒன்று தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ரெண்டையும் பண்ணால் ஒன்று வந்துட்டு காலி பண்ணி விட்டுரும். அப்படி இருக்கும்பொழுது இவருக்கு வந்துட்டு சினிமா துறையில் திருப்பி போகிறது வந்துட்டு அவ்வளோ சாதகமாக இருக்காது. முழு நேர அரசியல்வாதியாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இருக்கும் பொழுது
அரசியல்ல வந்துட்டு அவர் நல்லா ஷைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத சொல்ல முடியும். பொதுவாகவே தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க, ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க, அது அப்படின்னு வந்துட்டு சொல்லி அவர் ஒரே ஒரு எடுக்க படத்துக்கு வேண்டிய இல்ல நடிக்க சார், போறாங்க. அது அவர் எடுக்க வேண்டிய கருத்து. நான் என்ன சொன்னேன்னா, ஈவன் அந்த ஜனநாயகன் படம் வந்துட்டு அவர் ரிலீஸ் ஆகாதது ஒரு பெரிய மைனஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவரோட ஜாதகப்படி அது வந்துட்டு ஒரு பிளஸ் அமைஞ்சிருச்சு. அதுதான் வந்து ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிச்சு. அவர் ஜாதகத்துக்கு அது ஒரு பிளஸ். முழு நேர அரசியல்வாதியா விஜய் அவர்கள் இருந்தா அவரோட ஜாதகம் வந்துட்டு அரசியல் சார்ந்து அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா அமையும். ரெண்டுத்திலுமே கான்சென்ட்ரேட் பண்ணா ஒண்ணு வந்துட்டு பிரச்சனைக்கு உண்டான அமைப்பை தான் ஏற்படுத்தும். இந்த கரூர் மரணங்கள், துயர மரணங்கள் எல்லாமே கூட இந்த கர்ம தோஷத்துல மாறி இல்ல அது வந்துட்டு அவரோட ஜாதக சில விஷயங்கள் அந்த அஷ்டம சனி நடக்கும்போது விஜயோட ஜாதகம் பொறுத்த வரைக்குமே அவர் இன்னைக்கு நேற்றுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணல. அவரோட படம் ரிலீஸ் இருந்து அவர் தொடர்ச்சியா பிரச்சனையை சந்திக்க வேண்டிய அமைப்புல ஒரு இருக்கக்கூடிய ஜாதகம் தான். ஜாதக ரீதியா சொல்றேன், இது பிற்காலத்திலையும் தொடரும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இது வந்துட்டு இவர் வந்து ஒரு துறையில வந்துட்டு குறிப்பா கவனம் எடுத்து செலுத்தும் பொழுது அரசியல்ல இவர் மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத சொல்ல முடியும். அதே மாதிரி அவரோட ஜாதகப்படியும் வந்துட்டு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஜாதகம். கடக ராசி, கடக லக்னம், பொதுவாக ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு, சனி இது வந்துட்டு நல்லா வலுத்திருக்கும்போது அவங்க அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையாக வருவாங்க. ஜனவசியம், உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் சேரணும்னா கண்டிப்பாக சந்திரன் நல்லாயிருக்கும். அவருக்கு லக்னத்திலே வந்துட்டு சந்திரன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாமே அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். ஈவன் அதான் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இயற்கையாகவே அவர் சில பரிகாரங்கள்லாம் அமையப்பட்டுருச்சு. இப்போ அவரோட குடும்ப திருமண உறவை பற்றி பேசின விஷயங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை பாதிப்பு கொடுக்கணுன்றது அதை நீங்களே பிரகடனப்படுத்தி விட்டுட்டீங்க. ஸோ அந்த விஷயங்களை அவருக்கு பெரிய லெவலில் சாதகமாக போயிடுச்சு. அது அவருக்கு எதிராக பண்ணுறக்கூடிய எல்லாமே வந்து அவருக்கு வந்து அனுதாபத்தை கரெக்ட், அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அதெல்லாமே சாதகமாகிடுச்சு. ஈவன் அந்த படம் ரிலீஸ் ஆகி அவங்க கொண்டாட்டங்கள் அதெல்லாம் பண்ணியிருந்தா கூட இந்த லெவலுக்கு இம்பாக்ட் இருந்திருக்காது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகாத அவர் ஜாதக நான் சொல்றது ஜாதக ரீதியா அவருக்கு சாதகமா வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல கை கொடுத்தது. இந்த எலெக்ஷன்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷனை தீர்மானிச்சது வந்து பெண்களோட ஓட்டு, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய லெவலுக்கு விஜய் அவர்கள் கை கொடுத்தது. அதை தாண்டி அவரோட ஜாதக கட்டத்துக்கு வந்துட்டு மிகப்பெரிய வலிமை இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம சொன்னோம் நடந்துருச்சுல்ல. நேற்று வரைக்கும் களத்திலேயே அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 234 தொகுதியில் ஆள் போட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 234 தொகுதியில் எத்தனை தொகுதியில் வந்து டெபாசிட் ஆகுனாங்க. 30% சொல்றீங்களா சீட் கன்வர்ஷன் போடுற பசங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு இல்ல சீட் கன்வர்ஷன் ஆகுமான்னு கேட்டாங்க. சீட் கன்வர்ஷன் ஆகுமான்னு கேட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், ஜோதிட ரீதியா ஒருத்தருக்கு சந்திரன் நல்லா வலுத்திருக்கும் பொழுது அன்னைக்கு ஓட்டு போட வந்தவங்க யூனிஃபார்ம் கோட்ல வராங்கல்ல, யூனிஃபார்ம் கோட்ல அத்தனை பேர் வராங்கல்ல, கோட் வேர்டை வந்து ஓப்பனா சொல்லிட்டு வரவங்க அவங்களா தான். ஆமா, மிகப்பெரிய அளவுல ஒரு ஜனவசியம் இருக்குல்ல. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு மிகப்பெரிய வந்துட்டு அது சர்ப்ரைஸ் வந்துட்டு நடந்துச்சுல. இன்னைக்கு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அவருக்குன்னா அவரோட ஜாதக கட்டம் அந்த லெவலுக்கு வலிமையா இருக்கு, அந்த லெவலுக்கு பலமா இருக்கு அப்படின்றதான் நம்ம சொல்ல வரோம். அதை பொறுத்து தான் அவரோட மொத்த இதுவுமே வந்து கட்டமைப்பு எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. எல்லா இடத்துலையும் அவங்களும் ஜாதகம் பார்த்து தான் அந்த கட்சி கூடியை பொறுத்த வரைக்கும் அது முழுமையாக ஜோதிட ஆலோசனைப்படி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து கூட்டணி கட்சிகள் யார் வந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு ஏதாவது பிரச்சனை இதுக்கு மேற்பட்டு அவர் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் ஒரு அதுதான் சார் நான் அப்போவே சொல்லிட்டேன்ல, தமிழ்நாடோட எக்ஸ் ஃபேக்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் விஜய் அப்படின்றதான் நம்ம முதல்ல விஜய் அவர்களுக்கு சொன்ன இது. இன்றைக்கி அதுதானே நடக்குது. இன்றைக்கி எந்த கட்சியாக இருந்தாலுமே அவருக்கு பின்னோக்கி போயிருக்கலாம், அந்த முடிவு வந்துட்டு தவறாக நம்ம எடுத்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய லெவலுக்கு இன்றைக்கி அவர் வந்து நான் கேட்குறது வந்து இப்போ அவருக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கும், இல்லை விசிக்கு ஆதரவு கொடுக்கும். ஏன்னா பேலன்ஸ் சில தொகுதிகள் தேவைப்படுதுல, எண்ணிக்கை தேவைப்படுது, முழு பெரும்பான்மை பெறல. ஒரு 10க்குள்ள ஒரு தொகுதி. அதுதான் நான் சொல்லிட்டேனே, அது வந்து கட்டப்பட்ட கைகளோட தான் ஆட்சி நடக்கும். அதை தான் வந்து எந்த கட்சியாக இருக்குன்னு சொல்ல முடியும். அது நம்ம பார்க்கணும். அது நம்ம 4 கட்சியும் எடுத்து பார்க்கணும். அது வந்து இவருக்கு எது சாதகமா இருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்கணும். மற்றபடி வந்துட்டு விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முழு நேர அரசியல்வாதியாக இருக்கும்போது அது நிறையா யோகங்களை வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். சரி, நன்றி.